வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பொடி தோசை. ஸோ அது பொடி தோசை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருளும் அதோட சேமியரை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள் எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம எள் வந்து ஸ்லைட்டாக கலர் மாறிடுச்சு, அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எள் வந்து வறுபட்டுருச்சுன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. 15லேருந்து 20 வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 16 மிளகா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாவை வந்து வறக்கும் போதே வந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து இதில் போட்டுருங்க. அதுவும் நல்லா கிறிஸ்பாகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மிளகாலாம் நல்லா வறுத்தோன்னே நல்லா உப்பி ஃப்ளஃபி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து கருவேப்பிலாம் நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ இதுவாக நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு, அதாவது உரத் தால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பருப்புலாம் நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறினதுக்கப்புறமா ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குறன்னு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் ஸ்லைட்டாக கோர்ஸாக வந்து நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பொடி உப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ இனிமேல் பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா அது வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணும் போதே வந்து அரைச்சிக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பொடி ரெடி. இப்போ வாங்க இப்போ எப்படி பொடி தோசை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை மாவு எடுத்து தோசை மாதிரி வார்த்துக்கலாம். நல்லா வந்து எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க சுற்றி. உங்களுக்கு வந்து மெல்லிசா வேணும்னா மெல்லிசா தோசை ஊற்றிக்குங்க, இல்லைனா கொஞ்சம் கனமாக வேணுமா நீங்கள் கனமாக ஊற்றிக்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் தோசை விட்டுக்குங்க. இப்போ தோசை வந்து இந்தமாதிரி 3/4 பதத்துக்கு வெந்தோன்னே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்க பொடியை வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம். பொடியை நல்லா தூவி விட்டுட்டு மேலே வந்து நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து இதெல்லாம் சென்டரில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. தோசையும் வந்து நல்லா தவா விட்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா கீழே வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து இது சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.